சிரியா ஒரு புது ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகுறாங்க. அமெரிக்கா கூட போடப்பட்ட ஒப்பந்தங்கள்னால, இந்த குர்திஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த யூப்ரட்டஸ் ரிவரையும் தாண்டி, ஆ குர்தின மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தது, அதாவது கோட்டையா இருந்தது ரக்கா பகுதி. அலப்போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்தாங்க. ஸோ, அத முதல்ல டிஃபீட் பண்ணாங்க சிரியாவோட ராணுவம் அல் ஷாரா தரப்புல. அடுத்தது ரக்கா. ஸோ, இந்த ரக்கா பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அத தாண்டியும் முன்னேற்றம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ, கம்ப்ளீட்டா இந்த எஸ்டிஎஃப் ஓட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முழு சிரியாவையும் லிபரேட் பண்ணக்கூடிய வேலைகள்ல ட்ரைபல் ஃபோர்ஸஸ் இறங்கிட்டாங்க. ஒன்ஸ் முடிச்சாச்சு. பிரிவினைவாதிகள டோட்டலா அழிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பகுதிகள சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்டயே ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல அவங்களும் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூப்ரட்டஸ் ரிவர் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பகுதிகள கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த ரிவர் பார்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு வச்சுட்டு இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் ஆ எஸ்டிஎஃப் ஓடது. மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் ஹெச்டிஎஸ் இருக்கிறாங்க இல்லையா? அல் சாரா அவர்களோட அரசாங்கம். அப்படின்னு இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா, அத கிராஸ் பண்ணி யூப்ரட்டிஸ் ரிவரையே கிராஸ் பண்ணி அதிகமா பிடிச்சுட்டாங்க. ஸோ ஈராக்கோட பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு சின்ன பார்டர் இருக்கு. இப்ப என்னன்னா, சிரியாவோட ட்ரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் பகுதி ஈரானோட பார்டர் பகுதியில் நிக்கிறதுனால ஈராக்கோட பார்டர் பகுதியில் நிக்கிறதுனால, இப்ப அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்கோட பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஃபில்ட்ரேட் ஆயிருவாங்களா? ஈராக்குள்ள இந்த குர்தின மக்கள் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருவாங்களா? அப்படின்றதுக்காக, புரொடெக்ஷனுக்காக இன்னொன்னு பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் வந்து பண்ண ரெடி ஆயிருக்காங்க, ஈராக் பகுதிகள்ல. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்த குர்தின மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, சிரியாலருந்து கம்ப்ளீட்டா எடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா தெரிஞ்ச இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு வெட்ட வெளிச்சமா, அமெரிக்காவும் தம் பகுதிகள் முழுவதும் இழந்துட்டாங்க சிரியால அப்படிங்கிறது போல. அங்க கூட ரஷ்யா வந்து பேஸ 2 ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், எஸ்டிஎஃப்போட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டா சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருக்கு. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஆளுமை செலுத்தப் போறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, அது அவர்களுக்கு ஜுலானி அவர்களுக்கு அடைக்கலம் குடுத்து, இட்லிப் பகுதியில வச்சு, இப்ப இது பெரிய இட்லிப்பா மாறி, இப்ப அது சிரியாவையே ஆட்சி பண்ற அளவுக்கு மாறி இருக்குது அந்த அரசாங்கம். இப்ப லேசுப்பட்ட இது கிடையாது. ஸோ, அவங்கள டிஃபெண்ட் பண்ணி, புரொடெக்ட் பண்ணி, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி வச்சிருந்த துருக்கியோட ராணுவத்த டிப்ளாய் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தது அவங்க தான். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அல் சாரா அவர்கள் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஆயுதங்கள், ஹம்பி ஆயுதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிரியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அங்க இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈராக்கோட குர்தின மக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. ஈராக்லயே இருக்காங்க குர்தின மக்கள். அங்க உள்ள போறாங்க அப்படிங்கும்போது, அங்க இருந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அவங்க சண்டை பிடிப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா அமெரிக்காவோட படைகள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது போல அங்க நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல டெல் அவிவ்லயும் புரொட்டஸ்ட் தான். ஸோ சிரியா அங்க ஒரு தன்னோட ஆளுமைய காட்டுறாங்க. சிரியாவோட தெற்கு பகுதியில இஸ்ரேல் காட்டுறாங்க. இப்ப இஸ்ரேல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாஹு அவர்களுக்கு எகெயின்ஸ்டா புரொட்டஸ்ட் நடக்குது. அது வேற கத. பட் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பண்ண பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ இந்த டைம்ல தான் வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் ஈரான மிரட்டல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இதுதாங்க டைமு. ஈரான்ல இருக்கக்கூடிய லீடர்ஷிப்ப மாத்தணுங்க. பொலிட்டிகோ தரப்புலருந்து வரக்கூடிய மீடியா தரப்புலருந்து வரக்கூடிய செய்திகள் இது. ஏன்னா, அமெரிக்காவோட தலைவர் இருப்பார்ல தேவதூதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவரு ஈரானுக்கு புது லீடர்ஷிப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆதரவாவும், சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்களுக்கு எதிராவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அலி கமேனி அவர்கள் இருக்கார்ல, அவருக்கெல்லாம் கேப்பபிளே இல்லைங்க. நாட்ட ரன் பண்றதுக்கு அவருக்கெல்லாம் வந்து பார்த்தா கையாலே ஆகலைங்க. அவரு வந்து இன்டர்னல் வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டுக்குள்ள கலவரங்கள் அந்த அளவுக்கு வெடிக்குது. அவரு தான் காரணமே. அவர் தான் ரெஸ்பான்சிபிள். நாட்ட ஒழுங்கா ரன் பண்ண தெரியல அப்படிங்கிறதுனால தான் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. தேவதூதரே! உங்களோட நாட்ல இருக்கக்கூடிய மினி போலீஸ்லயும் அப்படிதான் தேவதூதரே நடக்குது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் இன்கேப்பபிளா நீங்களும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. ஆனா இப்படிலாம் தேவதூதர பார்த்து பேசக்கூடாது. தேவர்களோட ஆசி பெற்று என்னென்ன, எது எது எப்பப்ப செய்யணுன்றது அவருக்கு தகவல் வரும். அது ஏற்பட செய்வாரு அவர். ஒரு காரணத்துக்காக தான் செய்வார். ஆனா இங்க ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. அதனால மக்கள கொல்றதை இம்மீடியட்டா நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம ஈரான் வாங்க. மோசமான ஒரு பகுதியில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்திலேயே கேவலமான ஒரு பகுதி அப்டின்னா, அது ஈரான் தான். வாழ தகுதியற்ற பகுதி. அதுக்கான காரணம் அவரோட தலைமை.
உடனடியா கரண்ட் லீடர்ஷிப்ப மாத்தணும். மாத்துனா இதெல்லாம் நல்லாயிரும். அப்படிங்குள்ள ட்ரம்ப் அவர்கள் தரப்பில் ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஆனா, ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்கள் மக்கள் முன்னாடி பேசியிருக்கிறார். அதாவது ஒரு ரிங் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானாமா. அவன் ஒரு 20, 30 பேர் 20லிருந்து 50 பேத்துக்கிட்ட ரெடி பண்ணி கேங்க ரெடி பண்ணி, என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது போல கைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறானாமா. அவனுக்கு கீழ சப் ஆளுகள வச்சு கைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அங்க இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம, சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டு அதுக்கேற்ப அப்படியே செய்றாங்க. ஸ்கூலு, காலேஜு, மசூதி எல்லாத்தையும் போய் வந்து பண்ண எரிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனு, பேங்க்கு, இண்டஸ்ட்ரியல் சென்டரு, எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் போய் வந்து பண்ணா கொளுத்தி போட்டு எரிக்கிறது. பெட்ரோல் குண்டுகள் மாரி அட்வான்ஸ் செய்யப்பட்ட பெட்ரோல் குண்டுகள். அதுக்குள்ள ஏதோ கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பெட்ரோலுக்குள்ள தீய பத்தி தூக்கி வீசினாங்க அப்படின்னா, கலவரங்கள், பதட்டங்கள் மக்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. போக வர வீதியில ஏதோ 2, 3 வீடு மேல தூக்கி வீசிட்டு போனாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பதற ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? ஸோ இதுபோல கிரிமினல்ஸ்லாம் வந்து பார்த்தா, அவங்க என்ன செய்றாங்கன்னே தெரியாம, அவங்களோட லீடர்ஷிப்ப ஃபாலோ பண்ணி பல குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 250 மசூதிகள். 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸு, ரிசர்ச் சென்டர்ஸ், சயன்டிஃபிக் சென்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியலாம் எரிச்சுக்கிறாங்க. பேங்க்லாம் டேமேஜ் பண்ணிக்கிறாங்கன்றது போல அவர் தப்பு என்ன பண்ணா, மக்கள் முன்னாடி பேசுறாரு. ஸோ அவரு ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னாடி பேசும்போது, அவருக்கு எகெயின்ஸ்டா மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது, அவர பேசவே விடமாட்டாங்க அல்லவா? அவரு ஓப்பனா வரமாட்டார் அல்லவா? இப்படி ஏன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் மினிபோலிஸ்குள்ள போயிட்டு எந்த ஒரு செக்யூரிட்டிலாம் போயிட்டு வருவாரா? என்ற கேள்வி இருக்கு. அவ்வளோ மக்கள் சூழ்ந்திருக்கும்போது, அவரால போயிட்டு வர முடியுமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஓப்பனா ஒரு பப்ளிக்கா போய் நின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா இவர் வந்து பேசுறாரே, அப்ப வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இவர தானே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்விகள் நியாயமா பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களா இருக்கு. பட் ஆனா அது தேவதூதருக்கு தெரியலையா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இது போல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் நடக்குது. இது எத நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா, இந்த கிரீன்லாந்து, ஈரானு, சிரியா இது எல்லா பக்கத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசாயிட்டு இருக்கு. எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஐநா சபை நம்ம முதல்லயே சொன்னதுதான். புது வேர்ல்ட் ஆர்டர் வருதுன்னா, இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கலைக்கப்படும். ஸோ ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால, யுஎன்ல இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய யுஎன் கலைக்கப்படுமா? அப்படி கலைக்கப்படும்போது, எல்லாரும் தன்னோட பங்குக்கு ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்காக எல்லா வேலைகளும் செய்வாங்களாம். இப்ப எப்படி அமெரிக்கா ஸ்ட்ரென்த் ஆகணும், நாட்டோட பாதுகாப்பு, உலகத்துக்கே பாதுகாப்பு அப்படிங்கிற கிரீன்லாந்து கேட்கிறாரு, வெனிசுலா கேட்கிறாரு. ஸோ அதே போல பல நாடுகளும் இது போல கேட்டு தான் ஆளுமைய காமிச்சு வேணுங்கிற பகுதிகள எடுத்துக்குவாங்களாம். ஸோ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா புது வேர்ல்ட் ஆர்டர் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அது உருவாகுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது வேர்ல்டு வார் அப்படிங்கிறத விட குளோபல் கான்ஃப்ளிக்ட் அதாவது உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்குள்ள என்டர் ஆகுது. அவங்க பங்குக்கு யாரு பவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்களாம். அப்படி என்டர் ஆகும்போது, அதோட முடிவுகள்ல வரக்கூடிய நபர்கள் தான் அடுத்த உலகத்த ஆட்சி பண்ணக்கூடிய இடங்கள்ல உட்காருவாங்களாம். இப்ப எப்படி யுஎன்ல 5 பேர் இருக்காங்க. இது வீட்டோ போடுறது, இது போல பண்றது. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களாம். ஸோ அதுக்கான நேரம் நெருங்கி விட்டதா? அப்படின்ற கேள்விகள் வருது. ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி காலத்திலேயே அது நடக்குமா? இல்ல எப்படி? என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா நாடுகளுக்கும் டாரிஃப் போடுறாரே! ரஷ்யா மாரி இவரு என்ன அயர்ன் கர்டன்ல வாழலான்னு முடிவெடுத்துட்டாரா? இந்த போல கேள்விகள் இருக்கு. இப்ப வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. இந்த கடவுளோட அருளால பிரச்சனைகள் எதுவும் இல்லாம தலைவர்கள் பேசி தீர்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.